ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே இந்த நாளின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். விடியல் சிந்தனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலுடன் இணைவோம். இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் அலேசா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் அலேசா. மகிழோடு ஜெபமொழி மாலைய ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமை கொடு ஸ்தோத்திரம் அலேசா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்று வியாழக்கிழமை 27/10/2022. இந்த நாளின் காலை வேளையிலும் நம்முடைய சிந்தனைக்கான வேத பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான தேவைகளோடு, பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு அந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே எல்லாவற்றையும் நாம் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்க சித்தமாயிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாரோ அதை அவர் கையினாலே நமக்கு கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறார். நம்முடைய பார்வையில ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அது தேவையானதாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் விடை கொள்வது ஆண்டவருக்கு சித்தமாயிருக்க, அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். இந்த நாளின் காலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நீர் எங்களுக்கு வாய்க்க செய்யும் என்று சொல்லி அவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து இந்த நாளை நாம் ஆரம்பிப்போமானால் ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்ற வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படியாக இந்த நாளையும் ஆரம்பிப்போம். இந்த நாளும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்ற வசனத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினேன். சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே ஒப்புக்கொள்வார். இந்த நாளிலும் நம்முடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற நம்மிதா பிரபா, ஹெர்பர்ட் ஜெயபாலன், கிளாரிடா ஷாரன், நோவா, ஜனட் பிரபா, ஜேம்ஸ் ஸ்டார்லிங் ஆகிய இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒரு புதிய ஆண்டு புதிய புதிய கிருபைகளோடு நம்முடைய பிள்ளைகளாய் வாழுகின்ற ஆண்டாய் இருக்க கிருபை. அப்படியே நம்முடைய
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி பிரின்ஸ் சாம்பேல் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமாண்டவரே, இந்த வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள இந்த நாளும் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு நிலைத்தது.